Hello everyone, இது Foundations of Data Science Unit 2 ஓட 7th lecture. நம்ம லாஸ்ட் வீடியோல மீன் மீடியன் மோட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த டாபிக் டிஸ்கிரைபிங் டேட்டா வித் வேரியபிலிட்டி. லாஸ்ட் வீடியோல டிஸ்கிரைபிங் டேட்டா வித் ஆவரேஜஸ் பார்த்தோம். இங்க வந்து வேரியபிலிட்டி. இதுல ஒரு 4 டாபிக் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், ரேஞ்ச், இன்டர்குவார்டைல் ரேஞ்ச். ஸோ இப்படி 4 இருக்கு. இதை வந்து மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன் இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல ஃபைண்ட் மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன் கேட்டாங்கன்னா இந்த 4 நீங்க கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? சோ இதுல 4 இருக்கு. இந்த வீடியோல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது, வேரியன்ஸ் என்னங்கிற மட்டும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், ஈஸியா தான் இருக்கும். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா வந்து நான் சொல்ற மாதிரி நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னா, வேரியன்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைடட் பை என். ஸோ எஸ்எஸ்ன்னு போட்டீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அர்த்தம். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைடட் பை என் இதான் ஃபார்முலா. இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா இருக்கு. இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல தனியா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கன்னு கூட கேட்கலாம். எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் மீன், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த 4 ரிலேட்டட் கான்செப்ட். ஸோ இந்த 4 கண்டுபிடிக்க சொல்லி கூட கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், வேரியன்ஸ்ல நம்ம மேல எழுதுறோம்னே அந்த இதுதான் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்னு வந்து டெஃபினிஷன் ஃபார்முலா, இன்னொன்னு வந்து கம்ப்யூட்டேஷன் ஃபார்முலா. இந்த நேமே நினைவு வச்சுக்கோங்க. டெஃபினிஷன் ஃபார்முலானா என்ன ஃபார்முலா, கம்ப்யூட்டேஷன் ஃபார்முலானா என்ன ஃபார்முலான்னு நினைவு வச்சுக்கோங்க. கேட்டாங்கன்னா கூட யூஸ் ஆகும். ஸோ இப்போ உங்க ஃபர்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர், இது வந்து நம்மளோட டெஃபினிஷன் ஃபார்முலா. இதுல மியூனா என்ன அர்த்தம்னா வேற ஒண்ணு இல்ல, நம்மளோட மீன். ஸோ மீனை மியூன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இல்ல இப்படி கூட மென்ஷன் பண்ணலாம், எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார்னு போட்டாலுமே மீன் தான் அர்த்தம். ஸோ மியூனு மென்ஷன் பண்ணுவாங்க, எக்ஸ் பார்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நமக்கு டெஃபினிஷன் ஃபார்முலா என்னது, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மீன் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டேஷன் ஃபார்முலா. இதுல என்ன இருக்கு, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். இந்த 2 ஃபார்முலால நம்ம எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஒரு சில நேரத்துல நமக்கு ஒரு சில நேரம் ஒரு ஃபார்முலா செய்ய முடியாது, அந்த நேரத்துல இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டையுமே நீங்க நினைவு வச்சுக்கணும். நம்ம இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யூனிட்ல 3rd யூனிட் இருக்கு இல்லையா, சோ 3rd யூனிட்ல சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சோ ரெண்டையுமே நீங்க இப்பயே நினைவு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இவ்வளவுதான் வேரியன்ஸ்ங்கிறது. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைடட் பை என்ன, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா இருக்கு. இந்த 2 ஃபார்முலாவை நினைவு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கிறதுல சிம்பிள். நீங்க வேரியன்ஸ் கண்டுபிடிக்கீங்களா, அந்த வேரியன்ஸ்க்கு ரூட் எடுத்தா போதும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்துடும். சோ அப்படி இல்ல நீங்க தனியா இதுக்கு ஒரு ஃபார்முலா தானா, ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைடட் பை என். அந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு 2 ஃபார்முலா இருக்கும். சோ இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க வேரியன்ஸ் ஃபார்முலா எழுதுறப்ப இப்படி எழுதக்கூடாது. இப்படி எழுதுனீங்கன்னா அந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குன்னு இதையும் சேர்த்து எழுத வேண்டியிருக்கும். ஓகேவா? அப்படி இல்ல, நான் தனித்தனியா இப்படி எழுதாம நான் இப்படி கூட எழுதிக்கலாம். வேரியன்ஸ் ஈக்குவல் டு summation of x minus mu the whole square divided by n. So இப்படிதான் நீங்க ஃபார்முலா எழுதணும். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், இது வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். நீங்க இப்படி எழுதிக்கலாம், தப்பு இல்ல. அப்படி எழுதுனீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா இருக்கு, நீங்க கீழே இன்னொருக்கா எடுத்து எழுத வேண்டியிருக்கும். ஓகேவா? சோ இப்ப வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள், the height of animals are 600 mm. இது ஸோ இது மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மூணுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மீன் கண்டுபிடிச்சிடணும். எப்பவுமே வேரியன்ஸ் கேட்டாங்க இல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிக்கணும். மீன் கேட்கறாங்களோ இல்லையோ நீங்க கண்டுபிடிச்சிடணும். இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மீன் கண்டுபிடிக்க போறோம். மீனுக்கு என்ன பண்ணணும், கொடுத்துருக்க எல்லா வேல்யூவை ஆட் பண்ணி எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் டிவைட் பண்ண போறோம். சோ அதான் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். நான் எல்லாத்தையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க, 5 டேட்டா கொடுத்துருக்காங்க. சோ டிவைடட் பை 5 போடுறேன். சோ இது நீங்க கால்குலேட்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு டிவைட் பை 5 பண்ணதுக்கப்புறம் 394 ஆன்சர் வரும். சோ இதான் நம்மளோட மீன். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ இந்த மீன் வேல்யூ நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பாருங்க. இப்போ வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தோம், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைடட் பை என். இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தோம், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர். சோ இந்த மியூ என்னது, நம்மளோட மீன். சோ மீன் கண்டுபிடிச்சா மட்டும் தான் நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சோ இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நம்ம ஒரு டேபிள் டிரா பண்ண போறோம். அந்த டேபிள்ல நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கணுங்கிறத இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பார்க்கணும். சோ ஃபார்முலா நம்ம இப்ப என்ன தேவைன்னு பாருங்க. நம்ம இந்த எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயருக்கு சம்மேஷன் கண்டுபிடிக்க போறோம். அதாவது எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போறோம். அப்ப நம்ம இது கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் தேவை,
அடுத்து மியூல இருந்து நான் எக்ஸை சப்ராக்ட் பண்ணணும். அப்ப எக்ஸ் மைனஸ் மியூன்னு ஒன்று தேவை. அடுத்து இதுக்கு நான் ஸ்கொயர் பண்ணணும். அப்ப எக்ஸ் மைனஸ் மியூ தான் ஹோல் ஸ்கொயர் தேவை. ஸோ இந்த டேபிள்ல இந்த வேல்யூலாம் இருக்க போகுது. ஸோ நீங்க இதை நினைவு வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலால இருந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வச்சு நீங்க டேபிள் டிரா பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்படிதான் டேபிள் டிரா பண்றோம். நீங்க இந்த வேரியன்ஸ்னா இந்த டேபிள்ல இது வரும் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஃபார்முலாவை பார்க்க போறீங்க. அந்த ஃபார்முலால நமக்கு என்ன தேவை? எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயரோட சமேஷன் தேவை. ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் எக்ஸ் தேவை. அந்த எக்ஸ்ல இருந்து நம்ம மியூவை சப்ராக்ட் பண்ணணும். அந்த சப்ராக்ட் பண்ண வேல்யூ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி நினைவு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ டேபிள் இப்படி டிரா பண்ணியாச்சு. இப்போ நமக்கு மியூ தெரியும். ஸோ மியூவோட வேல்யூ என்னது? என்ன கண்டுபிடிச்சோம்? 394. ஸோ மியூ ஈக்குவல் டு 394. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எக்ஸ் மைனஸ் மியூனா இந்த எக்ஸ் வேல்யூல இருந்து இந்த மியூவை சப்ராக்ட் பண்ணி எழுத போறேன். ஸோ நீங்க கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க. 600 394 சப்ராக்ட் பண்ணா 206. அடுத்து 470 394 சப்ராக்ட் பண்ணா 76. அடுத்து 170 394 சப்ராக்ட் பண்ணா -124. அடுத்து 430 394 சப்ராக்ட் பண்ணா 36. அடுத்து 300 394 சப்ராக்ட் பண்ணா -94. ஸோ இந்த மைனஸ் விட்டுறக்கூடாது. நம்ம பேசிக்கா சப்ராக்ட் பண்றதுதான். கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா வந்துடும். ஸோ இது எக்ஸ் மைனஸ் மியூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் மியூ தான் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த வேல்யூக்கு அப்படியே நீங்க ஸ்கொயர் பண்ணி எழுத போறீங்க. ஸோ கால்குலேட்டர் பண்ணுங்க. 206 ஸ்கொயர் போட்டீங்கன்னா இங்க ஒரு ஆன்சர் வரும். அதை எடுத்து எழுத போறீங்க. அடுத்து 76 ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து -124 ஸ்கொயர் பண்றீங்க. 36 ஸ்கொயர் -94 ஸ்கொயர். ஸோ கால்குலேட்டர்ல போட்டு எழுதிருங்க. ஸோ இப்படி வரும் நமக்கு. ஸோ நான் கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு நான் கால்குலேட்டர்ல ஸ்கொயர் பண்றேன். 42436 வருது. அது 76 ஸ்கொயர் பண்ணா 5776 வரும். ஸோ இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிச்சு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நமக்கு சமேஷன் தேவை. ஸோ இது எல்லா வேல்யூ ஆட் பண்ணேன்னா எனக்கு சமேஷன் கிடைச்சிரும். ஸோ எல்லா வேல்யூ கால்குலேட்டர்ல ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 108520 வருது. இதுதான் என்னோட சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர். ஸோ இது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? எனக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இது வரைக்கும் நீங்க பண்ணிருக்கணும். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் என்னது? சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர். இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு டிவைடட் பை n போட போறோம். n என்னது? 5. மொத்தம் 5 டேட்டா இருக்கு. ஸோ இந்த 108520 5ஆல டிவைட் பண்ணா எனக்கு வேரியன்ஸ் கிடைச்சிரும். பாருங்க. ஸோ எனக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ வேரியன்ஸ்க்கு 108520 டிவைடட் பை 5. ஓகேவா? என்னால நான் டிவைட் பண்றேன். பண்ணோடனே நீங்க இதை கால்குலேட்டர்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 21704 வந்துடும். இவ்வளவுதான் வேரியன்ஸ்ங்கிறது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்க அதை என்னால டிவைட் பண்றேன். சிம்பிள். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அது என்ன பார்த்தோம்? வேரியன்ஸ்க்கு ரூட் எடுக்கணும். ஸோ பாருங்க, வேரியன்ஸ் நமக்கு என்ன கிடைச்சு? 21704 கிடைச்சு. ஸோ நான் அதுக்கு ரூட் எடுக்கேன். நீங்க கால்குலேட்டர் போடுங்க. 147.32 வருது. இவ்வளவுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ரொம்ப சிம்பிள். ஸோ முடிஞ்சா இதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ்ங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? மீன் கண்டுபிடிக்கீங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை மறந்துடக்கூடாது. மீன் கண்டுபிடிக்கீங்க. மீன் கண்டுபிடிச்சா மட்டும் நமக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வேரியன்ஸ்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைடட் பை n இருக்கு. அதுல நான் ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கேன். அதுக்கு ஒரு ஃபார்முலா சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு எக்ஸ் தேவை. அந்த எக்ஸ்ல இருந்து நான் மியூவை சப்ராக்ட் பண்ணணும். அந்த சப்ராக்ட் பண்ண வேலைக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு சமேஷன் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நான் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அதை என்னால டிவைட் பண்ணேன்னா எனக்கு வேரியன்ஸ் கிடைச்சிரும். அந்த வேரியன்ஸை நான் ரூட் எடுத்தேன்னா எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிரும். இதை மட்டும் நீங்க லைட்டா நினைவு வச்சுக்கோங்க. ஸோ இப்படிதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் இதுல ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சாம்பிள் வேரியன்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் வேரியன்ஸ் கேட்பாங்க. நீங்க கேட்கறப்ப நீங்க வேரியன்ஸ் கண்டுபிடிச்சு ஸோ ஓகே வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, நீங்க வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு மார்க் வரும்னு நினைச்சிருப்பீங்க. நான் தப்பு. ஸோ சாம்பிள் வேரியன்ஸ்னா வேற, வேரியன்ஸ்னா வேற. ஸோ சின்ன டிஃபரன்ஸா இருக்கும், நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்கு சாம்பிள் அப்படின்னு கொண்டு வராங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்கு. நமக்கு சாம்பிள் பாப்புலேஷன் இப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும். பாப்புலேஷனுங்கிறது நம்ம கொடுக்குற டேட்டா. ஸோ மொத்தமா இருக்க எல்லா டேட்டாவும் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. சாம்பிள்ங்கிறது நம்ம எடுக்கிற டேட்டா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்காங்க. ப்ராஜெக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா காலேஜுக்குமே பிளேஸ்மெண்ட் டேட்டா ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் அதுக்காக போயிட்டு இந்தியாவில் உள்ள எல்லா காலேஜ்லயும் போய் பிளேஸ்மெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ண முடியுமா? கலெக்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நாட் பாசிபிள். கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? நான் ஒரு 10 காலேஜ் மட்டும் சூஸ் பண்ணி அங்க உள்ள பிளேஸ்மெண்ட் டேட்டாக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடுறேன். கண்டுபிடிச்சு நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறேன்.
இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்தியாவில உள்ள எல்லா காலேஜுக்கும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அது என்னோட பாப்புலேஷன் டேட்டா. ஓகேவா, பாப்புலேஷன்னா ஒட்டுமொத்த டேட்டா. நான் என்ன பண்ணேன், ஒரு 10 காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கு கண்டுபிடிச்சேன். அது என்னது, சாம்பிள் டேட்டா. என்னோட கன்வீனியன்ஸ்க்காக ஒரு சாம்பிள் நான் எடுத்து அதோட ரிப்போர்ட் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இதான் பாப்புலேஷன் சாம்பிள்ங்கிறது. இது உங்களுக்கு ஃபைண்ட் த பாப்புலேஷன் மீன், ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பாப்புலேஷன் வேரியன்ஸ் இப்படி கேட்டாங்கன்னா நம்ம இப்ப பார்த்ததுதான். நார்மலா பார்த்தா மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் இது எல்லாமே நம்ம பாப்புலேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் சாம்பிள்னு கேட்பாங்க. ஃபைண்ட் த சாம்பிள் மீன், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சாம்பிள் வேரியன்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, சாம்பிள் மீன் பொறுத்த வரைக்கும் எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது. சாம்பிள் மீனும் பாப்புலேஷன் மீனும் ஒண்ணுதான், மறந்துடக்கூடாது. சாம்பிள் மீனும் பாப்புலேஷன் மீனும் ஒண்ணுதான், எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ்க்கு மட்டும் ஒரு டிஃபரெண்ட் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்பிள் வேரியன்ஸ்க்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைடட் பை n-1. ஸோ இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். அங்க சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைட் பை n டிவைட் பண்ணுவீங்க, இங்க சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைடட் பை n-1 டிவைட் பண்றீங்க. ஸோ அதாவது நமக்கு அங்க என்ன வந்து டிவைட் பை 5 போட்டோம், இங்க வந்து டிவைடட் பை 4 போடுவோம். ஸோ இது ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். சாம்பிள் வேரியன்ஸ்னா டிவைடட் பை n-1 போட்டணும். இதே மாதிரி சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு இந்த சாம்பிள் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இல்ல இதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்தோம்னா ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர் டிவைடட் பை n-1 எழுதும். ஓகேவா, இதான் சாம்பிள் வேரியன்ஸ், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதுல சாம்பிள் மீன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அதுக்கு நீங்க சமேஷன் ஆஃப் x டிவைடட் பை n-1 எழுதக்கூடாது, அது தப்பு. சோ நீங்க இப்படி எல்லாத்துக்குமே n-1 போறோம்னா அப்படின்னு எழுதிடக்கூடாது, இது தப்பு. மீனுக்கு எந்த சேஞ்சுமே கிடையாது, வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் தான் மாறும், டிவைடட் பை n-1 போட போறீங்க. சோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.